உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். தமிழகத்தில் தற்போது வடகிழக்கு பருவமழை அதன் 4ஆம் கட்டத்தில் தீவிரமாக இருக்கிறது. இன்று காலையிலிருந்து நேற்று இரவிலிருந்து பெய்திருக்கக்கூடிய மழையே அதற்கு சாட்சி. சரி, இப்போது இந்த மழைக்கான காரணம் என்ன அப்படின்னா, வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. இது நிலை 3. முதல்ல மேலடுக்கு சுழற்சி, அடுத்தது காற்றழுத்த தாழ்வு பகுதி, அடுத்தது ஆழ்ந்த நிலை. இது 3ஆம் நிலையில் இருக்கிறது. 3வது நிலையில் இப்போது எங்கே இருக்கிறது அப்படின்னா, இலங்கைக்கு மேற்கே அது இருக்கிறது. இது இலங்கைக்கும், அதாவது தமிழகத்தினுடைய கடற்கரைக்கும் இலங்கைக்கும் இடையில் அந்த தலைமன்னார் பகுதியை ஒட்டி இது இப்போது மையம் கொண்டிருக்கிறது. அதனுடைய புள்ளியை பார்க்குறீங்க. இதனால தான் மழை நமக்கு கிடைத்து வருகிறது. சரி, இங்கே தானே இருக்கிறது, தென் தமிழகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கிறது. மழை ஏன் உங்களுக்கு சென்னைக்கு வருது, மழை ஏன் உள் மாவட்டங்களுக்கு வருதுன்னு நீங்கள் கேட்கலாம். இந்த தாழ்வு பகுதியினுடைய இயல்பே அதுதான். காற்றை இது இவ்வாறு சுழற்றி கொண்டிருந்தாலும் அதனுடைய மேல் இந்த கன்வர்ஜன் மூலமாக மேலிருந்து பெறக்கூடிய இந்த காற்று மற்றும் மேக குவியல்கள் காரணமாக நமக்கு மழை பெய்கிறது. சரி, இப்போது நிகழ்நேரத்தில் கரண்ட்டாக எங்கெல்லாம் மழை பெய்து கொண்டிருக்கிறது அப்படின்றத பார்த்துலாம். இப்போதைய நேரத்தில் எங்கு மழை பெய்து கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு நாம் ரேடாரை பார்க்க வேண்டும். ஃபோர்காஸ்ட் அப்படின்றது லாங் டைமில் நம்ம பார்க்குறது, இங்கெல்லாம் மழை பெய்யுன்றது தோராயமான மதிப்பு. அடுத்தது சேட்டலைட்டில் எங்கே மேக கூட்டங்கள் இருக்குன்னு பார்க்கலாம். 3வது ரேடாருடைய துல்லியத்தன்மை மிக அதிகம். பறவை கூட்டம் வந்தால் கூட ரேடாரில் தெரியும், அந்த அளவுக்கு ரேடார் துல்லியமானது. நம்மிடம் இருப்பது டோப்ளர் ரேடார். இந்த ரேடார் மூலமாக சென்னையிலிருந்து எடுக்கப்பட்ட காட்சிகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். சென்னையிலிருந்து எடுத்ததில் இந்த மேக குவியல்கள் இருக்கு இல்லையா, இந்த மேக குவியல்கள் தான் இன்று அதிகாலையிலிருந்து நமக்கு மழையை கொடுத்தது. அதாவது இந்த பகுதி இரவிலே நமக்கு மழையை கொடுத்தது. அதிகாலையில் 2 மணிக்கெல்லாம் மழை இருந்தது. ஸோ இது முதல் பகுதி. இது 2வது பகுதி. இப்போதைய நிலவரத்திற்கு அது உள்ளே விட்டது. இப்போ தாம்பரம் பக்கத்தில் கொஞ்சம் இருக்கலாம். இப்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது DWR அப்படின்னு ஒன்று இருக்கும் பாருங்க. இதுதான் டோப்ளர் வெதர் ரேடார் ஸ்டேஷன். ஸோ இந்த இடத்தை நோக்கி அது கொண்டிருக்கிறது. சென்னை, பாரிஸ் போன்ற இடங்களில் அடுத்த சில நிமிடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த குட்டி மேகம் இருக்கு இல்லையா, இந்த குட்டி மேகம் மழையை நிச்சயம் தரக்கூடிய ஒரு மேகம். அது ரேடாரில் பதிவாகி இருக்கிறது. சென்னைக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா, தாம்பரத்துக்கு கீழே ஐ திங்க் இது திருப்போரூர் போன்ற இடமாக இருக்குது. ஏன்னா கீழே மகாபலிபுரம் அடுத்த ஒரு மேக குவியல் உள்ளே கொண்டிருக்கிறது. அதனால் செங்கல்பட்டு போன்ற இடங்களில் மழைக்கான வாய்ப்பும் பிரகாசமாக ஆகியிருக்கிறது. இது எப்போது எடுக்கப்பட்டதுன்னா 12 மணிக்கு நம்முடைய ரேடாரில் எடுக்கப்பட்ட தகவலாக இருக்கிறது. சரி, இப்போ நீங்கள் சென்னையோட நிலவரத்தை சொல்லிட்டீங்க. மற்ற நிலவரங்களை பார்க்கலாம். நம்மிடம் இருக்கக்கூடிய ரேஞ்ச் அப்படின்றது 600 கிலோமீட்டர் பரப்புக்கான ரேஞ்சில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய, அதாவது நம்முடைய ரேடார் மூலமாக கடல் பரப்பில் 600 கிலோமீட்டர் ரேடியஸில் அவங்க ரேடார் மூலமாக எங்கே மழை மேகங்கள் இருக்குன்னு பார்த்ததில் இப்போதைக்கு நாம் சந்தித்த இந்த மழை மேகம், அதாவது உள் மாவட்டங்களுக்கு சென்று விட்ட இந்த மழை மேகம் பாருங்கள். இந்த மழை மேகம் உள்ளே போனதோடு மட்டும் இல்லாமல் ஆந்திராவில், தெற்கு ஆந்திராவில் மழையை கொடுத்துருக்கிறது. கர்நாடகாவினுடைய பகுதிகளுக்கும் சில பகுதிகளுக்குள்ளே சென்றிருக்கிறத பார்க்குறோம். அதே போல் கீழே எங்கெல்லாம் மழை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலம் வரை அது மழையை கொடுத்து கொண்டிருக்கிறது இப்போது. அதாவது மேலே இருந்த மேக குவியல் ஒன்று, கீழே இருக்கக்கூடிய மேக குவியல் ஒன்று. ஸோ இந்த அடர் மேகங்கள் இப்போது நாகப்பட்டினத்துக்கு மேலே டெல்டா மாவட்டங்கள் நல்ல ஒரு மழையை கொடுத்து உள்ளே நகர்ந்திருக்கிறது. அடுத்த சில மணி நேரங்கள் இங்கெல்லாம் இருக்கக்கூடியதெல்லாம் இதெல்லாம் கன்வெர்ஜ் ஆகி இன்னும் உள்ளே வர தொடங்கும். அதாவது இப்போ லாங்காக நமக்கு பார்க்குறப்போ, அதாவது 300 கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்கிறது, அது வர்றதுக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு மேலே ஆகிறப்போ அது இன்னும் அடர்த்தியாக மாறலாம். அதனால் இந்த பகுதிகளுக்கு மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சரி, ஆனால் நீங்கள் கேட்கலாம், ஏன் 35 மாவட்டங்கள் வரை இன்றைக்கி மழைக்கான அலர்ட் கொடுத்துருக்காங்க. சில மாவட்டங்களில் மிதமான மழை, சில இடங்களில் கனமழை, பல மாவட்டங்களில் லேசான மழை. நீங்கள் கேட்கலாம் அதற்கான காரணம் என்ன அப்படின்னு. ஏன்னா இப்போது நாம் பார்க்கக்கூடியது ஒட்டுமொத்தமாக மேகக்கூட்டம் தமிழகம் மற்றும் கேரளாவில் பரவி காணப்படுகிறது. காரணம் என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா இங்கே மேகமே இருக்காது, ஆனால் இங்கே தான் சிஸ்டம் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய இந்த சிஸ்டத்தால் அதனுடைய மேல் பகுதியில் தான் எப்போவுமே மேகம் குவியும். காரணம் என்னென்னா, வடகிழக்காக அது காற்றை இழுத்து இவ்வாறாக சுழற்றுகின்ற போது மேல் பகுதியில் காற்று ஒன்று சேர்ந்து மழையை கொடுக்கும். உதாரணத்துக்கு சென்னையை நோக்கி அக்டோபர் மாதம் வந்த தாழ்வு பகுதியால் ஆந்திரா மழை பெற்றது, சென்னை மழையை பெறவில்லை அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. சரி, இப்போது நமக்கு எங்கெல்லாம் மழைக்கான வாய்ப்பு, நிச்சய வாய்ப்புகள் எங்கே அப்படின்னு நம்ம பார்த்துலாம்.
சொல்லுவதற்கு ஒன்றுமே இல்லை. தமிழகம் முழுவதும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. காரணம் என்னன்னா, ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே இந்த சிஸ்டம் ஆக்கிரமித்திருக்கிறது. எங்கெங்க அப்படின்றத விரிவாக சொல்லிடுறேன். முதல்ல இப்போது இங்கே மழை பெய்து விட்டது. அடுத்து உள் மாவட்டங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காஞ்சிபுரத்துக்கு கீழே திருவண்ணாமலை போன்ற இடங்களில் இன்னைக்கெல்லாம் திருவண்ணாமலை விழாக்குளம் பூண்டிருக்கும். திருவண்ணாமலை, ஆரணி, வந்தவாசி, மதுராந்தகம், போலூர், ஜோலார்பேட்டை, ஊத்தங்கரை, அரூர், திருக்கோவிலூர், புதுச்சேரி, உளுந்தூர்பேட்டை, நெய்வேலி இங்கே மேக குவியல் இருக்குது. அதனால் நம்ம அடித்து சொல்ல முடியும் இப்போது மழை பெய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு. உள் மாவட்டங்களில் இது ப்ரிடிக்ஷன். இங்கே மழை பெய்யலாம். இந்த மேகங்கள் உள்ளே வருகின்ற போது அடுத்த சில மணி நேரங்களில் மழை பெய்யலாம். அதன் பிறகு இங்கே ஒரு மேக குவியல் வந்து விட்டது. எங்கே அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் வந்து விட்டது. அதனால தான் பார்த்தோம்னா பல்லடம், பொள்ளாச்சி போன்ற இடங்களில் இந்த மேகங்கள் இங்கே இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையில் பட்டு இங்கும் மழையை கொடுத்து வருகிறது. இந்த பகுதியிலேயும் மழை இருக்கிறது. அடுத்தடுத்த மணி நேரங்களில் அது இன்னும் உள்ள வர தொடங்குகிறது. புதிய மேகங்கள் உருவாகின்ற போது அது உள்ள வரும். ஸோ அப்போ ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் மழை கிடைக்கும். சில இடங்கள், குறிப்பாக கன்னியாகுமரி போன்ற இடங்கள், அதாவது ஒரு 3 மாவட்டங்களில் மட்டும் மழைக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. மற்ற மாவட்டங்களில் பரவலாக மழை இருக்கும். சில இடங்களில் கனமழை இருக்கும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறார்கள் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஸோ இன்றைய தேதியில் மதியம் பாருங்க, உள் மாவட்டங்கள் வரை மழைக்கான ப்ரிடிக்ஷன் காட்டுது. ஸோ இந்த ஃபோர்காஸ்ட் படி பார்த்தோம் அப்படின்னா நாளைய தேதியும், அதாவது நாளைய தினமும் மழை இருக்குது. ஆனால் மேலே நமக்கு மேகம் குறைந்து விடும். காரணம் என்னன்னா, சிஸ்டம் உள்ளே வந்துருச்சு. எங்கே அப்படின்னா திருநெல்வேலி பக்கத்தில் உள்ளே வந்து விட்டதாக நாளைய தினம் காட்டுகிறது. அவ்வாறு பார்க்கும்போது இன்று இங்கே மழை பெய்தது. நாளை திரும்ப டெல்டாவை நோக்கி மழை இருக்கும். குறிப்பாக தேனி, குமுளி போன்ற இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் சேர்ந்து விடுகிறது. நாளைய தினம் முழுவதுமாக மழை இருக்கும். மதியத்துக்கு மேலே கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பாருங்கள், சென்னையில் இருந்தது புதுவைக்கு இறங்கி விட்டது. புதுவையிலே லேசான மழை தான் இருக்கும் நாளைய தினம். அதன் பிறகு அது உள்ளே சென்ற பிறகு மழை நமக்கு படிப்படியாக குறையும். ஸோ அதனால் இன்று தீவிரமான ஒரு மழை எல்லா மாவட்டங்களுக்கும் இருக்குது. கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு மட்டும் இன்று மழை இல்லாமல் இருப்பதற்கான வாய்ப்பை தான் காட்டுகிறது. நாளைய தினம் சில மாவட்டங்களில் மழை இருக்குது. குறிப்பாக மத்திய மாவட்டங்களில் மழை இருக்குது, டெல்டா மாவட்டங்களில் மழை இருக்குது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. நாளை மறுதினம் கொஞ்சம் மழை குறையும். அடுத்து நமக்கு 2-3 நாட்கள் பிரேக். அதன் பிறகு புதிய சிஸ்டம் உருவாகிறது. அதை பற்றி அடுத்து வரக்கூடிய தொகுப்புகளில் பார்க்கலாம். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.